பொதுவா அக்னி பகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா நெருப்பு தத்துவம், அதாவது நெருப்பினுடைய ஆதிக்கம் அந்த பகுதியில வந்து மிகுதியாக இருக்குது. அப்ப அந்த பகுதியில நாம வந்து நெருப்பு சார்ந்த, அதாவது அடுப்பு சமைக்கக்கூடிய பொருளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். சமையல் அறை வைப்பது, இல்ல கொதிகலன் வைப்பது, இல்ல ஒரு டீ பாய்லர் வைப்பது, நம்ம சமைக்க உணவு சார்ந்த பகுதி அந்த பகுதியில அமைக்கலாம். அதை தாண்டி பெட்ரூம் அமைச்சாலும் தவறு. அக்னி மூலையில பெட்ரூம் அமைச்சா மிகப்பெரிய குடும்பத்துக்கு பிரச்சனையை பாதிப்பு கொடுக்கும். ஒரு சில வீட்டுகள்ல பாத்தீங்கன்னா அக்னி பகுதியில வந்து கிழக்கு அக்னி பகுதியில வந்து டோர் வச்சிருக்கிறாங்க, தலைவாசல் வச்சிருக்கிறாங்க. இது வந்து நீச வாசல் மிகப்பெரிய குடும்பத்துக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாம குழந்தை அடிக்கடி கரு கலைஞ்சு போறது, இதெல்லாமே அந்த அக்னி பகுதி நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். பொதுவா பெண்களுக்கு தான் அதிகமான உபாதைகள் கொடுக்கும். பெண்களுக்கு வந்து வயிறு சார்ந்த உபாதைகள், கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள், நீர்க்கட்டி உருவாக்குறது, தைராய்டு பிரச்சனை, இது எல்லாமே அந்த அக்னி பகுதியில வரக்கூடிய பாதிப்புகளாக ஏற்படக்கூடியது. கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடுகளும், பெண் பிள்ளைகள் தவறான வழியில சிந்திக்கிறது, காதல் வயப்படுறது, மாற்று இனத்தவருடைய தொடர்பு கொள்வது, பெண்கள் ஏதாவது ஒரு வகையில தவறு செய்வது, இது எல்லாமே அந்த அக்னி பகுதியில வந்து தவறு ஏற்படக்கூடிய அமைப்பு. ஒரு சில இடங்கள்ல அக்னி பகுதியில வந்து பாத்ரூம் வச்சிருக்கிறாங்க. இப்ப அக்னி பகுதியில பாத்ரூம் வச்சாலும் அது தவறு. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, அக்னி பகுதின்றது நம்ம சமைக்கக்கூடிய சாப்பாடு, அதாவது உணவு அமிர்தம் போன்றது. அந்த பகுதியில வந்து கழிவறை வைப்பது மிக மிக தவறு. இப்ப நம்ம உணவுக்கு உண்ணக்கூடிய பக்கத்திலேயே கழிவு வச்சா நம்ம சாப்பிட முடியாது. நிறைய விதத்துல நமக்கு நெகட்டிவான எதிர்பலனை வந்து கொடுக்கும், எதிர்மறையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதனால அக்னி மூலை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம். அப்ப மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வந்து கழிவறை வைப்பது, கீழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செப்டி டேங்க் வைக்கிறாங்க. அக்னி மூலையில செப்டி டேங்க் அமைப்பது மிகப்பெரிய வாஸ்து குறைபாடு. அந்த குடும்பத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு அக்னி மூலையில பாத்ரூம் வைப்பது, அதே போல வந்து செப்டி டேங்க் வைப்பது மிகப்பெரிய வாஸ்து குறைபாடு. அதனால அனைவருமே வந்து உணர்ந்து கொள்ளுங்கள். பழைய வீடாக இருந்தாலும் அதை மாற்றி அமைப்பது நல்லது. புதிதாக வீடு கட்டுப்பவர்கள் அக்னி மூலையில பொதுவாகவே வந்து கழிவறைகளோ செப்டி டேங்களோ அமைக்க கூடாது. இது பஞ்சபூதத்துல அக்னி நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அந்த பகுதியில நெருப்பு சார்ந்த அமைப்பு மட்டுமே பயன்படுத்தலாம். மீது எது அமைத்தாலும் அது பாதிப்புக்குள்ளாகும். அனைவருமே உணர்ந்து கொள்ளாமல் நம்மளுடைய ஜெய் ஆஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் வந்து இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கும் வீடியோ தகவல் கிடைக்கும். நன்றி.